சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சௌந்தர்யா நில்லு. என்ன பார்த்தாலே டென்ஷன் ஆகி முகத்தை திருப்பிட்டு போயிட்டே இருக்கு. எனக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கு தெரியுமா? எனக்கெல்லாம் யாரையும் ஹர்ட் பண்ண தெரியாது. மத்தவங்களை காயப்படுத்தி பாக்குற குணம்லாம் உங்களுக்கு தான் இருக்கு. அப்படி நான் யாரை காயப்படுதுன்னு? ஐயோ பாவம், இவருக்கு எதுவுமே தெரியாது. கட்டின பொண்டாட்டி மனச நோகடிக்கிறதுல PhD வாங்கின ஆளுன்னு நான் சொல்லிதான் இவருக்கு தெரியணுமாக்கும். தேவையில்லாம என்ன நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இந்த மாதிரிலாம் நீ பேசுறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சௌந்தர்யா. என்னை பார்த்ததும் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு நீ விலகி விலகி போறது எனக்கு எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கு தெரியுமா? ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட பேசு சௌந்தர்யா. பொயிலையே பிறந்து பொயிலையே வளர்ந்தவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்படி என்ன நான் உங்ககிட்ட போய் சொன்னேன்? ஒன்னா ரெண்டா? நீங்க என்கிட்ட பேசுறது எல்லாம் பொய் தான். என்னோட பர்த்டேவே உங்களுக்கு மறந்து போச்சு. அப்புறம் வேற யாரோ ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஒரு மினி ஹால புக் பண்ணி அதுல என்னோட பர்த்டேவை பெரிய லெவல்ல கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சதா பொய் சொல்லிருக்கீங்க. அப்புறம் என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு உங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னு அப்படியே போயிட்டீங்க. அன்னைக்கு நான் எவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? கேட்டா ஹெவி டிராபிக்ல மாட்டிக்கிட்டான்னு பச்சையா ஒரு பொய் சொன்னீங்க. இப்படி எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட பொய் பொய்யாவே பேசிட்டு இருக்கீங்க. உங்க அம்மாவுக்கு உண்மையா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? என்னைக்காவது கட்டின பொண்டாட்டிக்கு உண்மையா இருக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? என் சம்பந்தமான எந்த விஷயமும் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்காது. ஆனா அதெல்லாம் இருக்கிற மாதிரி பொய்யா நடிக்க வேண்டியது. நீ நினைக்கிற மாதிரி உன் சம்பந்தமான எந்த விஷயத்தையும் நான் மறக்கவே இல்ல சௌந்தர்யா. ஃபர்ஸ்ட் நீ அதை தெளிவா புரிஞ்சுக்கோ. உன் பர்த்டேவை நான் மறக்கவே இல்ல சௌந்தர்யா. ப்ராமிஸா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் உனக்கு அன்னைக்கு காலையில விஷ் கூட பண்ணவே இல்ல. என்ன நம்பு. இந்த கம்பி கட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். ஓ, உனக்கு நான் எப்படி பேசி புரிய வைக்க போறேனே தெரியல. கொஞ்சம் இரு. நான் இவ்வளவு சொல்லி என்ன நம்பவே இல்லைல்ல? இங்க பாரு, உன் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்காக நான் அந்த மினி ஹாலை எந்த டேட்ல புக் பண்ணிருக்கேன்னு நீயே பாரு. பாரு. உன்னோட பர்த்டேக்கு மினி ஹாலை புக் பண்ணிருக்கேன் பாரு. அந்த பில்ல என்ன டேட் போட்டிருக்குன்னு நீயே நல்லா பாரு. இவர் சொல்றது கரெக்ட் தான். நம்ம பர்த்டேக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த மினி ஹாலை இவர் புக் பண்ணிருக்காரு. பாத்துட்டியா? இப்ப நீயே சொல்லு, உன் பர்த்டேவை நான் மறந்திருந்தா எப்படி 2 நாளைக்கு முன்னாடியே நான் ஹாலை புக் பண்ணிருப்பேன்? உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்து உன் பர்த்டேவையும் கிராண்டா செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த ஹாலை நான் புக் பண்ணேன். இப்போவாது நான் சொல்றது உண்மை நீ நம்புறியா? கேக் வாங்கிட்டு வந்து வெட்டுறதெல்லாம் சாதாரணமான ஆளுங்க பண்றது. பெரிய ஹோட்டல்ல ஒரு மினி ஹாலை புக் பண்ணி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு பெரிய அளவுல சர்ப்ரைஸ் கொடுத்து அவளோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும்னு நான் சொன்னேன். அவனும் சரிங்க அத்தை, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலான்னு சொல்லிட்டான். சூர்யா அவர் சொல்றது உண்மைன்னு ஆதாரபூர்வமா நிரூபிச்சிட்டாரு. ஆனா அப்புறம் எப்படி நம்ம பிறந்த நாளை இவருக்கு ஞாபகப்படுத்தினதா ருத்ராமா சொன்னாங்க?